வாழைக்காய குக்கர்ல வேக வச்சு அதை தோல் எடுத்து ஒரு துவையலும் அந்த காயை பொடிச்சு ஒரு பொடி மாசும் பண்ணிடலாங்க. இந்த துவையல் பாத்தீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். கூட ஒரு ரசம் வச்சுட்டா போதுங்க, அன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சிடும். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கணும், ஏன்னா நம்ம தோலும் யூஸ் பண்ண போறோம் பாருங்க. நல்லா கழுவிட்டு அந்த மேல இருக்கிற காம்பு, அந்த கீழே இருக்கிற அந்த கொனை இருக்கு பாருங்க, அதையும் கூட கட் பண்ணணும் தான். இப்ப குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு 2 அல்லது 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நீங்க இட்லி பாத்திரத்துல வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல ஆவியில வச்சு வேக வைக்கலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா போதும். இது பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல வைக்கிறேன், ஏன்னா 2 விசில் 3 விசில்ல வெந்துரும். நல்லா குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் நான் விட்டுக்கிறேன். இதே ரெசிபி பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காய வேக வச்சதுக்கு அப்புறம் துருவி நான் தாளிச்சு பொரியல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த தோலை நான் தூக்கி போட்டுட்டேன். அப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, நீங்க இந்த தோல்ல துவையல் பண்ணலாம் நல்லா இருக்கும்ட்டு. அப்ப நான் அந்த வாழைக்காய் துருவி பொரியல் பண்ணும்போது அந்த தோல் துவையலும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அதே வாழைக்காய் தான், அதே மெத்தடு தான், ஆனா நான் பொடி மாசா பண்ண போறேங்க. குக்கர் நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு இந்த காய் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ உள்ள இருக்கிற காய துருவி, அதாவது இந்த கேரட் துருவதுல துருவி பொரியல் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். எனக்கு பொடி மாசை விட அது ரொம்ப பிடிக்குங்க. அப்படி பண்ற மாதிரி இருந்ததுன்னா 1 அல்லது 2 விசில் போதும், 3 விசில் தேவையில்லை. இப்ப நான் இந்த தோலை என்ன பண்றேன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வதக்கி மிக்சியில போடும்போது அப்படியே பெருசா இருந்ததுன்னா மிக்சியில போடுறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த காயை பொடிச்சு விட்டுக்கலாம். இது ஒரு 3 விசில் விட்டாதாங்க இந்த காயை கொஞ்சம் பொடிக்க வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும். பொரியலும் பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். அதனால 3 அல்லது 4 விசில் கூட விட்டுக்கலாம், உங்களுக்கு நல்லா பொடிக்கிறதுக்கு வரும். ரொம்ப நைஸாலாம் பசைஞ்சு விட வேண்டாம், பொடிச்சு மட்டும் விட்டா போதும். இப்ப முதல்ல துவையல் ரெடி பண்ணிடலாம். ஒரு வானலியில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்புங்க. கருப்பு உளுந்து சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசமா இருக்கும். இந்த பருப்பு கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கூட ஒரு துண்டு புளிங்க, காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய், அவ்வளவுதான். சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க தோல், அது உள்ள சேர்த்துக்கலாம். இந்த தோல் ஏற்கனவே வேக வச்சுதானே நம்ம எடுத்திருக்கோம். அதனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டீங்கன்னா போதுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். என் சிஸ்டரே ஒரு டைம் கேட்டாங்க, தோல்ல துவையல் பண்ணல நிஜமாலுமே நல்லா இருந்ததா அப்படின்ட்டு. நான் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் தாங்க நான் வீடியோ போடுவேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சி ஜார்ல போடணும். இப்ப பாதி ஆறிடுச்சு, நான் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன். இப்பவே போட போறது இல்ல, ஏன்னா அதே கடாயில நம்ம காய் தாளிச்சுக்கலாம் பாருங்க. அதனால இப்ப அதே கடாயில ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சுக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி கண்டிப்பா இடிச்சு சேர்க்கணுங்க. நான் இடிச்சு அந்த இடிக்கல்லையே வச்சிருந்தேன், அது உள்ள சேர்க்க மறந்துட்டேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வேணும்னா வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்க காய உள்ள சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இஞ்சி நான் இடிச்சு வச்சு இடிக்கல்லையே வச்சுட்டு மறந்துட்டேன்ட்டு, கடைசியில தான் ஞாபகம் வந்தது. அப்படியே மேலால தூவி கலந்துட்டேங்க. இப்ப இந்த காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கல இல்லைங்களா. இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கைப்பிடி தேங்காய், அவ்வளவுதாங்க. பொரியல் ரெடி ஆயிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய், இஞ்சி 2 நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் நல்ல மனமா இருக்கும். இப்ப பொரியல் ரெடி ஆயிருச்சு. அடுத்தது துவையலுக்கு வதக்கி மிக்சி ஜார்ல போட்டு வச்சிருந்த பாருங்க, ஒரு அடி அடிச்சு எடுத்திருக்கேன். கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்பப்ப கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கூட இது பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியா இருந்தா பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்காதுங்க. அதனால மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து உள்ள சேர்த்தாச்சு. மத்தியானம் சாதத்துக்கு போக மீதி இருந்தது. நைட்டு நாங்க தோசைக்கு கூட வச்சுக்கிட்டோங்க. துவையல் நல்லா இருந்ததுங்க.